பாருங்க ஆட் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லியிருக்கேன். f ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். பவர் வந்து ஆடாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் கட்டாயமாக ஆடு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி சைன் எக்ஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ், அதனால இதுவும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இந்த ஆடு ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள், கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம்.